இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க. யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். எல்லாரும் சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 95வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். சங்கீதம் 95 வசனம் 6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று தாவீது அழைக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வசனம் விசுவாச பிள்ளைகளாகி நீங்கள் நன்றாய் அறிந்த ஒரு வசனம். அவர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து கொள்ளும்படி, குனிந்து அவரை ஆராதிக்கும்படி, முழங்கால் படியிடும்படி வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தம் இந்த காலவேளையில் உங்களுக்கு நேராக சொல்லப்படுகிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நவீன கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த முழங்கால் படியிடுகிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் அற்று போய் கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு பெரிய பின்னணிவாக இருக்கிறது. அந்த நாட்களில் ஜெபம்னு சொன்னாலே அடையாளம் முழங்கால் தான். ஜெபம்னாலே முழங்கால நின்று தான் விசுவாச பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் நிறைய பேருக்கு கொஞ்சம் சொகுசான நிலைக்கு வந்துட்டாங்க. சோத்திருக்கிறோம்.
என் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணத்தான் ஆண்டவர் கேட்பாரா? உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரான்னு சொல்லி அதை குறித்து வாதம் பண்ணுகிறவர்கள், விவாதம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது பக்தியோடு ஆராதிப்பது. நீ முழங்கால் படியிடுவது நீ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த பக்தியை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தை அவர் பார்க்கிறதற்கு முன்பாக, கேட்கிறதற்கு முன்பதாக என்னுடைய பிள்ளை எவ்விதமாய் ஜெபிக்கிறது என்பதை அவர் கவனிப்பார். எவ்விதமாய் ஜெபிக்கிறார்கள் என்பதை கவனிப்பார். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் எவ்வளவு அழகாய் பதில் சொல்லுகிறீர்கள் என்கிறதை அவர்கள் கவனிப்பதற்கு முன்பதாக அவர்கள் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறார்கள் என்கிறதை சோத்திருக்கிறோம். நேர்முக தேர்விலே இருக்கிற ஆபீசர் அந்த சோத்திர கேண்டிடேட்டை கவனிப்பான். அவன் சும்மா ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கின்னு பனியனை போட்டுக்கின்னு ஒரு மாதிரி உட்கார்ந்துருந்தா இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு விட்டா சரி வராதுன்னு சொல்லி அவன் ரிஜெக்ட் பண்ணுவான். அப்போ வெளியே அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு அதிகாரியை பார்க்க போறீங்க, ஒரு கலெக்டரை பார்க்க போறீங்க, ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போறீங்கன்னா எவ்வளவு ஆயத்தத்தோடு போகும்பொழுது ஒரு பவ்யத்தோடு கூட சோத்திருக்கிறோம் நம்ம போகிறதை பார்க்கிறோம். சில நேரம் நம்முடைய சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. எல்கேஜி தான் சேர்க்க போறோம். அப்ப சொல்லும் போதே பிள்ளைகள்கிட்ட சொல்லி கூட்டிட்டு போவோம். நீங்க அந்த ரூமுக்குள்ள போகும் பொழுது அங்க மிஸ் இருந்தா, சார் இருந்தா குட் மார்னிங்னு சொல்லி, கையை உயர்த்தி சொல்லு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல காரியங்களை சொல்லி கூட்டிட்டு போவோம். ஏனென்றால் பிள்ளையை தேர்வு செய்ய போகிறவர்கள் அதை கவனிப்பாங்க. பிள்ளை எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க, பிள்ளை டீசெண்டா இருக்கான், டிசிப்ளினா இருக்கான், அதெல்லாம் பார்த்து தான் பிள்ளைகளை கூட சேர்க்கிறதாக நம்ம பார்க்கிறோம். வானத்தைய பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்னாக நம்ம வரும் பொழுது நம்ம எப்படி வருகிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்க மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே தாவீது சொல்றாரு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் வரும் பொழுது பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க சபையில் இப்பொழுது சேர் போட்டிருக்கோம் நீங்க உட்காரணுன்றதுக்காக. உங்களை நான் தவறு சொல்லல. எங்களுடைய சோத்திருக்கிற சூழ்நிலைகளுக்காக நாங்க சேர் போட்டிருக்கோம். ஆனா உங்க பக்தியை கர்த்தர் பார்க்கும்படி நீங்க தான் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பக்தியை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்றீங்க? இன்றைக்கு நிறைய பேர் வயசு மிகுதியானதுனால, முழங்கால ரொம்ப பயங்கரமான வலி இருக்கிறதுனால நிறைய பேரால முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியல என்கிற வருத்தத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்கிற பக்தி உள்ளவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அவங்க வேதனையெல்லாம் நான் முழங்கால நின்று ஜெபம் பண்ண முடியலையே பாஸ்டர், உட்கார்ந்து ஜெபிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்க திங்க் பண்றாங்க. ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல பலன் இருக்கிறது, நல்ல சௌகரியம் இருக்குது. ஆனா வாலிப பிள்ளைங்க சொல்றாங்க, முட்டி போட்டா எங்களுக்கு முட்டி வலிக்குது, முட்டி போட முடியலன்னு சொல்லி வாழை இலைக்கு முன்னாடி உட்கார்ற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜபத்துல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடி இருந்த ஆவிக்குரிய அந்த நிலையும் இப்போது இருக்கிற ஆவிக்குரிய நிலையும் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு முதாக அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழங்கால் படியிடுவது ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் அதை பார்த்தெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட கற்றுக்கொள்வானானால் உலகமே அவனுக்கு முன்பாக மண்டியிடும். உதாரணம் நான் சொல்ல வேண்டுமானால், அருமையான தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தானியேலோ வென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தன்னுடைய தேவனுக்கு முன்பாக 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாயிருந்தான். இதுதான் அவனுடைய பழக்கம். ஜெபம்னவனே தானியேல் முழங்கால் படியிட்டு தான் ஜெபம் பண்ணுவார். 3 வேளையும் ஜெபம் பண்ணுவார். அந்த தானியேலுக்கு முன்பதாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றைக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத் நேச்சார் என்கிற மன்னன் தானியேலுக்கு முன்பதாக
பணிந்து குனிந்து விழுந்து தானியேலை வணங்கினான் சொல்லி பார்க்கிறோம். நேபுகாத்து நேச்சார் தானியேலுக்கு முன்னாக விழுந்தார் என்று சொன்னால் முழு உலகமும் தானியேலுக்கு முன்பதாக விழுந்தது என்பதற்கு தான் அடையாளம். ஏனென்றால் அன்றைக்கு 127 தேசத்துக்கும் நேபுகாத்து நேச்சார் தான் ராஜா. அந்த ராஜாவே தானியேலுக்கு முன்னாடி விழறார். காரணம் என்னவென்றால் தானியேல் தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நீ எத்தனை பேர்கிட்ட சொல்ற, பிரதர் சிஸ்டர், எந்த ஒரு அதிகாரிகிட்டையோ உங்க காலில் கூட விழறங்க, தயவு செய்து இதை பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்கன்னு நீ எத்தனையோ பேர்கிட்ட கெஞ்சுகிற ஒரு நிலைமை ஏன் வருது? நீ கர்த்தருக்கு முன்னாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடாததுனாலே மனிதர்கள்ட்ட நீ காலில் விழாத குறையாக நீ பேசக்கூடிய நிர்பந்த நிலைக்கு நீ தள்ளப்படுகிறாய். நான் சேலஞ்சு பண்றேன் உனக்கு, நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுகிற ஒரு அனுபவம் இருக்குமானால் எந்த மனிதனுக்கு முன்பாக நீ பணியாதபடி குனியாதபடிக்கு கர்த்தரும் தலையை நிமிர்த்தி நடத்துவதற்கு வல்லவரா இருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவர்ட்ட பணியாததுனால, ஆண்டவர்ட்ட குனியாததுனால, ஆண்டவர்ட்ட முழங்கால் படியிடாததுனால நீ யார் யார்கிட்டயோ முழங்கால் படியிடுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நீ தள்ளப்படுகிறாய். ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது என்று பவுல் சொல்றார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்னா, அருமையான முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அருமையான நீ படிச்சியோ படிக்கலையோ, நீ இந்த உலகத்தில் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிற ஒரு அனுபவம். உன் பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிடணும். சோத்திருக்கிறோம் பிரதர், நீ ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால நின்று ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். சில நேரம் நீங்க சும்மா சாதாரணமா கேர்லெஸ்ஸா ஜெபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் ரொம்ப கம்மியாக தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அந்த ஆண்டவர் கவனிச்சு பார்ப்பார், என் பிள்ளை எப்படி ஜெபிக்கிறான் பார், இந்த மாதிரி ஜெபம் பண்ணா நான் எப்படி பதில் கொடுப்பேன்னு கர்த்தர் உன்னை ஒரு விதமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சோத்திருக்கிறோம். நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க. நான் சுவிசேஷங்களில் நிறைய வாசிச்சு பார்க்குறேன். யார் யாரெல்லாம் இயேசுநாதரை வந்து அப்ரோச் பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் இயேசுநாதர்கிட்ட எப்படி வந்து அவரை சந்தித்தார்கள் என்று நான் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு முன்னாடி அவங்க முழங்கால் படிக்கிட்டு தான் தன் கோரிக்கையை சொல்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதை அன்றைக்கு ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். நீங்கள் வேதத்தில் சில விஷயங்களை சொல்லணும்னா, மார்க் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அந்த மனுஷனுடைய பேர் பைபிளில் போடப்படலை. ஒரு மனுஷன் சொல்லி தான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. குஷ்டரோகியா இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்திலே வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அவருக்கு முன்னாடி அவன் முழங்கால் படியிட்டு அந்த குஷ்டரோகி ஜெபம் பண்றான். ரொம்ப அருமையான ஜெபம், பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம். குஷ்டரோகியா இருக்கிறான், எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரேன்னு அவன் முழங்கால் படிட்டு கேட்காம, உங்களுக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இப்படித்தான் இந்த வியாதியிலே தான் இருக்கணும்னு உங்க சித்தமானா நான் இருந்துட்டு போறேன், நான் சுகமாகணும்னு உங்க சித்தமானா என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லி முழங்காலில் நின்று அந்த ஜெபத்தை ஏறெடுத்தான். ஆண்டவர் 3 காரியம் செய்தார். அவனை பார்த்து மனதுருகினார். நான் விசுவாசிகள் சொல்றேன், நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது உன்னை பார்க்கும் போதே இயேசுவுக்கு ஒரு மனதுருக்கம் உண்டாகும், ஆண்டவருக்கு ஒரு கம்பேஷன் உண்டாகும். தேவனுடைய பிள்ளையே, உதாரணமாக நீங்க பெற்ற பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, அது முழங்கால் படிட்டு இயேசுநாதரை நோக்கி ஜெபிக்குதுன்னு வச்சுங்க, பெற்றோராகிய உங்களுக்கு எவ்வளோ பூரிப்பா இருக்கும்ல. அந்த பிள்ளையை பார்க்கும்போது என் பிள்ளை எப்படி முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குது பாருன்னு, அதை பார்க்கும் பொழுதே நம்முடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போகுமே. அந்த முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய உள்ளம் எப்படி கரையும்னு கொஞ்சம் வச்சு பாருங்க. அப்போ அந்த முழங்கால் படியிடுகிற அந்த 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 இடத்திலேயே அவர் உங்கள் மேல மனதுருகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அருமையானே, அவனை தொட்டார். குஷ்டரோகியெல்லாம் யாருமே தொட மாட்டாங்க, அது சீழும் ரத்தமும் வடிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அவன் ஆண்டவர் தொடுகிறார், சுத்தமாக என்று சொன்னார்.
அந்நேரமே அவன் சுகமானான். அந்த முழங்கால்ல ஆண்டவர் எவ்வளவு அட்ராக்டிவ் ஆகிறார் பாருங்க. அந்த முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிறாய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வேதத்திலே சொல்ல வேண்டுமானால், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 18ஆம் வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். இங்கேயே ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். அவனும் என்ன செய்கிறான், அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, என் மகன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுகிறான் என்றான். இயேசு அந்த பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்ப ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது இந்த மனிதனும் முழங்கால் படியிட்டு தன் தேவைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் அந்த தேவைகளை கேட்டு கர்த்தர் பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தூரம் கர்த்தர் உன் முழங்கால பலன் கொடுத்திருக்கிறாரோ முழங்காலையே ஜெபிக்க ட்ரை பண்ணுங்க. சோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரி அதுதான். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சாலமோனை குறித்து, எசராவை குறித்து, அநேக பரிசுத்தவான்களை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தால் அவர்கள் முழங்காலில் இருந்தே கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையை வாதம் பண்ணாத, முழங்கால நின்று ஜெபம் பண்ணத்தான் ஆண்டவர் கேட்பார்னு சொல்லி நீ அதற்கு விரோதமாய் சப்பகட்டு கட்டாத. ஜெபித்து பார், கர்த்தர் உனக்காக இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் அவர் இரண்டாவது தான் பார்ப்பார். ஆனால் நீ எந்த விதத்தில் ஜெபிக்கிறாய் தான் பார்ப்பார். இயேசுநாதருக்கு தெரியும்ல, நம்மளால முட்டி போட முடியுமா, முட்டி போட முடியாதா, நம்ம நினைச்சா முட்டி போட முடியுமா, முட்டி போட முடியாதா என்பதை நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற, நம்முடைய சரீரத்தின் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவுக்கு எல்லாமே தெரியும் அல்லவா? நீங்க பாஸ்டரை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் யார்? சோத்திருக்கிறேன். என்னை பிரியப்படுத்துவதற்கு நான் யார்? நான் ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் உங்களுக்கு பதில் செய்கிற, உங்களை வாழ வைக்கிற, உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய தகுதி படைத்த அந்த தெய்வத்துக்கு முன்பாக நீ முழங்கால் படியிடுவாயானால் அதன் ஆசீர்வாதமே தனித்தன்மையா இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே அதை கற்றுக் கொடுங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம்னு சொல்லணும். நீ சும்மா பெட்டிலேயே உட்காந்து ஜெபிக்கிறது, பெட்டை தலைக்காணியில் வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறது, சோத்திரிக்கிறோம், இந்த வயசுலயே அப்படி ஜெபம் பண்ணா அது அப்படியே அதுவே பழக்கமாக மாறிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைய கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி ஜெபிக்கணும். கொஞ்சம் வலி இருந்தாலும் ஜெபிக்கணும். எங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் இப்படி ஜெபம் பண்ணும்போது முட்டி போடும்போது அம்மா வலிக்குதுமா, நான் என்னமானுவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க, நேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, வலிக்குதா கொஞ்சம் அரை முட்டி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணு, கொஞ்சம் வலி சரியாயிட்டோன்னே மறுபடியும் நேர் முழங்கால் படியிடு. நீ முழங்கால ஜெபிச்சு பாரு, அது உனக்கு ஆசீர்வாதம். சில வேளையிலே சோத்திரிக்கிற அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது. என்னுடைய தாயார் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு மனுஷனிடத்திலிருந்து நான் பெறவே இல்லை. யாரும் என்னை கை நீட்டி பாஸ்டமா இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு நாங்க அன்னைக்கு உதவி செஞ்சோன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் முழங்காலில் இருந்துதான் நான் பெற்றேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ முழங்காலில் இருந்தால் உனக்கு கிடைக்காத, வசப்படாத எதுவுமே இருக்காது. எல்லாமே உனக்கு வசப்படும் என்று நான் சொல்லுகிறேன். ஆதி காலத்தில் இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு நான் சொல்ற சத்தியம் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஆனால் இப்பொழுது வளர்ந்து வருகிற சந்ததியர்களுக்கு அந்த சத்தியம் புரியல. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க சோத்திரம் நிக்க சொல்வோம், நாங்க சில வேளை முழங்கால் படியிட சொல்வோம். ஆனால் அருமையானவர்களே, உண்மையாகவே உனக்கு பலவீனம் இருந்து நீ அப்படி இருந்தா பரவாயில்ல. ஆனால் உன்னால் போட முடிந்தும் என்ன எங்க முழங்கால் படியிறது என்ற நிலை இருக்குமானால் கர்த்தர் உன்னை ஒரு இடத்துல தான் வைப்பார். ஆனால் உன்னை விசேஷப்படுத்த வேண்டுமானால் அந்த முழங்கால் படியிடுகிற ஒரு அனுபவம் உனக்கு தேவை. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, முழங்கால் படியிடுகிற அந்த அனுபவம் என்பது மேலான ஒரு அனுபவம். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீங்க.
தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிடுகிற நேரம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிடுகிற நேரம், கர்த்தருக்கு முன்பாக கடந்து வர ஒரு நேரம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிற நேரம் அந்த முழங்கால் படியிடுகிற நேரம். நீ முழங்கால் படியிடுகிற அந்த நேரம் உன்னுடைய கண்கள், ஹல்லேலூயா, முற்கிரீடங்கள் சூட்டப்பட்ட அந்த தலை, கால்களிலும் கைகளிலும் ஆணி கடாவப்பட்டவராக உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த தெய்வம். உங்க உள்ள சொல்லுது, எனக்காகவா இயேசு இந்த பாடுகளை பட்டார் என்று. நீ முழங்கால் படியிடும் போது அந்த கல்வாரி பிரசன்னம் உன்னுடைய உள்ளத்தை தேம்பி அழ வைக்கிறது. நீ முழங்கால் படியிடும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திற்கும் தேவனுடைய சமூகத்திற்கும் உன்னை கிட்டி சேர பண்ணுகிற ஒரு சலாக்கியத்திற்கு நேராய் உன்னை நடத்துகிறது. நீ முழங்கால் படியிடுகிற பொழுது, நான் தனிமையானவன் அல்ல, நான் அனாதை அல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுடைய ஆவியோடு கூட நீங்கள் இணைக்கப்படுகிற ஒரு நேரம், நீங்கள் முழங்கால் படியிடுகிற ஒரு நேரம். முழு பரலோகமும் திரளான தூதர்களும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் கோடான கோடி சாட்சிகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு நேரம் அது. நீங்கள் முழங்கால் படியிடுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக, உங்கள் ஜெபத்தை கேட்கும்படியாக உங்கள் அருகே கர்த்தர் கடந்து வருகிற ஒரு நேரம். நீங்கள் முழங்கால் படியிடுகிற ஒரு நேரம். எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிற அநேகருடைய ஜெப குறிப்புகள் உங்களுடைய காதுகளிலே விழுகிற ஒரு நேரம் அந்த முழங்கால் படியிடுகிற நேரம். முழங்கால் படியிடும் பொழுது என் பாதம் பூமியில படுறதில்லை. முழங்கால் படியிடும் பொழுது என் பாதம் பூமியில படுறதில்லை. அப்படின்னா என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க இல்லாம இந்த பூமியில என்னால நிலை நிற்க முடியாது ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால ஒன்று செய்ய முடியாது என்பதை கர்த்தருக்கு முதாக நம்மை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நேரம் முழங்கால் படியிடுகிற நேரம். நீ சாதாரணமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு சாதாரணமாக அதற்கு உத்தரவு பண்ணுவார். ஆனால் நீ முழங்கால் படியிடும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள், சத்தியம் புரிந்த பிள்ளைகள் கைகளை உற்சாகமாய் தட்டி, ஆண்டவரே, அந்த முழங்கால் படியிடுகிற அந்த அனுபவம் எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுகிற அந்த அனுபவம் எவ்வளவு மேலான அனுபவம் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ முழங்கால் படியிடுவது என்பது ஒரு சம்பிரதாயம், ஏதோ அது ஒண்ணு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம என்ன ஜெபம் பண்றாதான் அது இல்லை. உன்னுடைய முழங்காலையும் பைபிள் கணக்கில் எடுக்கிறது. உன் முழங்காலையும் பைபிள் கணக்கில் எடுக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், மாட்டுக்கு கழுத்தல காய்ப்பானால் உண்மை உள்ள விசுவாசிக்கு முழங்கால காய்ப்பு இருக்கணும். உன்னுடைய முழங்கால் ரொம்ப வழவழவழன்னு ரொம்ப நைஸா இருக்குன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு ரொம்ப ஈஸியா நிதானிச்சிடலாம். சோத்தரிக்கணும். முட்டி போட்டு முட்டி காப்பு காய்க்கணும், சோத்தரிக்கணும். இந்த மாதிரி முட்டி போடணும். ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரன்ட்ட ஒன்றை காட்டினாராம். வாட் இஸ் திஸ், இது என்ன பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு வெள்ளைக்காரன்ட்ட காட்டினாராம். வெள்ளைக்காரன் அந்த கையில் அப்படி திருப்பி திருப்பி பார்த்து, இது என்னன்னே தெரியலையே அப்படின்னாராம். அப்போ அந்த ஊழியக்காரர் தன் முழங்கால் சுட்டி காட்டி, நான் ஜெபம் பண்ணி என் முழங்கால் இந்த காய்ப்பு காய்ச்சி அதிலிருந்து வெளிப்பட்ட, அதிலிருந்து கழண்டு வந்த ஒரு பொருள் தான் சொல்லி அதை காட்டினாராம். சோத்தரிக்கணும். அப்படின்னா அவர் எப்படி முட்டி போட்டிருப்பாருன்னு கொஞ்சம் வச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த அனுபவம் எல்லாம் இன்னைக்கு ஆட்களுக்கு தெரியாம போகுது. சோத்தரிக்கிறோம். முழங்கால் எவ்வளவு வேல்யூபிள் அப்படின்னு தெரியல. ஆரம்பத்தில் சரீரம் அதற்கு ஒத்துழைக்காது. கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் குடையிற மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும். பழக 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 அது இனிமையான நேரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முழங்கால் என்பது அவ்வளவு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 குறிப்பை நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வருகிறேன்.
ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிடும் பொழுது தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? தேவனிடத்திலிருந்து அவர்கள் என்ன நன்மையை பெறுகிறார்கள்? வேதத்தில் நிறைய சொல்ல முடியும். ஆனால் இது கொஞ்ச நேரம் ஆராதனை என்கிறதுனால எனக்கு ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு சொல்ல சொன்ன அந்த 3 காரியத்தை உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வருகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்கால் படியிடும் பொழுது அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 55வது வசனம், 56வது வசனம், 60வது வசனத்தை பாயிண்ட் பண்ணுங்க. இதில் இருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அதிலிருந்து நான் சில வரிகளை உங்களுக்கு நான் வாசி காட்டுறேன் பாருங்க. இது ஸ்தேவானை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதில் என்ன வருது? 55வது வசனம், தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு. 56வது வசனம், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்றான். 60வது வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு என்று பார்க்கிறோம். ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர். எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, எல்லாரும் அவனை நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க, பல்ல கடிக்கிறாங்க, கல்லாலே அடிச்சு அவனை சாகடிக்கிற ஒரு நேரம் அவனோ முழங்காலில் நின்று ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறான். எல்லாரும் இந்த செய்தியை கூட மனக்கண்ண முன்னாடி கொண்டு வாங்க. எல்லாரும் அவனை கல்ல அடிக்கிறாங்க, எல்லாரும் அவனை சோத்திரம் மரணத்திற்கு ஏதுவாக அவனை விரோதமா அவனுக்கு வராங்க, இரத்த சாட்சியா மரிக்கிற ஒரு நேரம் அந்த முழங்காலிலிருந்து ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறான். எந்த உபத்திரமோ எந்த பாடோ அவனுடைய முழங்காலை தடுக்க முடியல, அவன் ஆவியில நிறையிறத தடுக்க முடியல. கல்லெடுத்து அடிச்சாலும் அந்த முழங்கால இருந்து அவன் மாறவே இல்லை, அப்படியே நிற்கிறான். இந்த கொடிகாத்த குமரன் சொல்றாங்க பாருங்க, திருப்பூர் கொடிகாத்த குமரன். எத்தனையோ பேர் அடிச்சாலும் தேசத்தின் கொடி அவன் விடாம பிடிச்சிக்கினே செத்ததா சொல்றாங்களே. தேவனுடைய பிள்ளை எல்லாரும் கல்லெடுத்து ஸ்தேவானை அடிக்கிறாங்க, செத்தே போறான். அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த முழங்காலிலே நின்றான். முழங்காலில் நின்றே அந்த ஜீவன் அவனை விட்டு போகுது. அந்த முழங்காலில் நின்று கொண்டே வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறான். அங்க ஒரு காட்சியை பார்க்கிறான். வலது பார்சத்தில் உட்கார்ந்த இயேசு எழுந்து நிற்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். சத்தியம் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ முழங்காலில் நிற்கிற நேரம் கர்த்தர் உனக்காக வலது பார்சத்திலிருந்து எழுந்து நிற்கிற வேலை. அந்த வேலை நீ முழங்காலில் நிற்கிற அந்த நேரம் அவர் உட்காருவதில்லை, அவர் அதை விட்டு எழும்பி நிற்கிறார். சோத்திரிக்கிறோம். கர்த்தரை அவருடைய இருக்கையிலிருந்து எழும்ப பண்ணுவது உன்னுடைய முழங்கால். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆவியானவர் உங்கள் இருதய பலகைகளை நன்றாய் எழுதுவாராக. இது வெளிப்படுத்தல் உள்ள ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நீ சாதாரணமாய் ஜெபிக்கும் பொழுது அவர் உட்கார்ந்திருந்த எல்லாத்தையும் அவர் செய்வார். அவரெல்லாம் எழும்பி நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் முழங்கால் படியிடுகிறவனை கர்த்தர் ஹானர் பண்ணுகிறார். அவனுக்காக அவர் எழுந்து நிற்கிறார். சத்தமிட்டு சொல்லுங்கள், நான் முழங்காலில் நிற்கிற அந்த நேரம் இயேசு வலது பார்சத்தில் உட்காருகிறவராக அல்ல, அதை விட்டவர் எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது நிறைய இடத்துல சொல்வாரு, நீர் அமர்ந்திராமல் எழுந்திருந்து எனக்காக கிரியை செய்யும் ஆண்டவரே. அப்போ இயேசுநாதர் உக்காஞ்சா அது நல்லதல்ல, அவர் நமக்காக எழும்பணும். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் என்ன செய்தார்? அதட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு உனக்காக எழும்ப வேண்டும், உனக்காக கர்த்தர் நிற்க வேண்டுமானால் ஒண்ணுதான் செய்யணும். நீ முழங்கால் படியிட்டுன்னு வச்சுங்களேன், உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக அவர் எழுந்து நிற்பார். மாஸ்டர், ஆண்டவர் எழுந்து நின்னா என்ன? இயேசு எழுந்து நின்றுட்டா போதும், எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். இயேசுவும் வாழ்க்கையில எழும்பி நிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா நின்னுட்டார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு ஆண்டவர் செய்வார். நான் சில வசனத்தை சொல்றேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேசேஜ். பர்த்திமேயன் குருடனை பார்க்கிறோம்.
இந்த செய்தியை நான் பேசிட்டு இருக்கும் போதே ஆவியானவருக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த பர்த்திமே என்ற குருடன் ஆண்டவரை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டான். இதை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போதே எனக்கு ஆவியில ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் வருது. அந்த பர்த்திமே குருடன் நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ சத்தமிட்டிருக்க மாட்டான், அவன் முழங்காலில் நின்று சத்தமிட்டிருப்பான் என்று எனக்கு அந்த தியானத்தை ஆண்டவர் தருகிறார். சத்தமிடுகிறான், முழங்காலில் இருந்து சத்தமிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. ஆனால் அந்த ஊரார் சொல்றாங்க, சீசர்கள் சொல்றாங்க, சத்தம் போடாத, போதகர் போய் கொண்டிருக்கிறார், சத்தம் போடாத, அமைதியாயிரு என்று அவனை அதட்ட பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த எரிகோவை விட்டு அவர் வெளியேறார். அந்த எரிகோவை விட்டு அவர் வெளியேறார். அவர் எரிகோக்குள்ள வரல, அவர் எரிகோ விட்டு வெளியேற ஒரு அந்த சந்தர்ப்பம். வேக வேகமா இயேசு போயிட்டு இருக்கிறார். சரித்திரம் சொல்லுது, அதுக்கு பிறகு இயேசு எரிகோவுக்கு வரவே இல்லையா. அதான் அவர் கடைசியா விசிட் பண்ணதான். அதுக்கப்புறம் இயேசு அந்த எரிகோவுக்குள்ள வரவே இல்லை, அதான் கடைசி அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. அந்த பேசேஜில் அந்த எரிகோ விட்டு கடைசியா போறாரு. அந்த கடைசி சந்தர்ப்பம் இவன் சத்தம் விட்டான் பாருங்க. நான் எப்ப வாசிச்சாலும் எனக்கு என் மெய்யெல்லாம் செலுக்கும். வேகமாய் நடந்து சென்று கொண்டிருந்த இயேசு நின்றார். கைதட்டி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு நின்றாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். போய்கிட்டே இருந்தவர் நிற்கிறார். யாரும் இயேசுலாம் நிறுத்த முடியாது. இயேசுவா நின்னாதான். இயேசெல்லாம் நீங்க போயிட்டு நின்னுங்க ஆண்டவரெல்லாம் சொல்ல முடியாது. உன் பக்தியை பார்த்து தான் அவர் நிற்பார். சோத்திரம். அவன் முழங்கால் சத்தமிட்டான் பாருங்க, இயேசு நின்றார். அவ்வளோதான். இயேசு அவன் வாழ்க்கையில் நின்ன உடனே அவன் குருட்டுத்தனம் மாறி போச்சு, அவன் பிச்சைக்கார வாழ்க்கை மாறி போச்சு, பிறரை கையேந்தி நிற்கிற வாழ்க்கை மாறி போச்சு. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அந்த பர்த்திமே குருடனை பார்த்து கேளுங்களேன், எப்படி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுன்னு சொன்னா அவர் சொல்வாரு, இயேசு என் வாழ்க்கையில நின்றார்னு சொல்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 4:39 பாருங்க. பேதுரு மாமியார் ஜுரமா இருக்கிறாங்க. கடுமையான ஜுரம். இன்னைக்கு சாவமோ நாளைக்கு சாவமோ அப்படி ஒரு ஜுரம். இயேசு குனிந்து நின்றார். அவ்வளவுதான். அங்க நின்றார். அந்த வியாதியை அதட்டினார். அந்நேரமே அது அவளை விட்டு போயிட்டு அவள் சுகமானால் இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். யோவான் 20:14 15 பாருங்க. மரியாளின் வாழ்க்கையில இயேசு நின்றார். மரியாள் அழுது கொண்டே இருக்கிறா. மரியா விசாரப்படுகிறா. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம். இயேசு அவள் அருகே நின்று மரியாளை பார்த்து கேட்டார். நீங்கள் 14 இயேசு நிற்கிறதை கண்டாள் என்றும் 15 இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? இயேசு நின்னா உன்னை விசாரிப்பார். இயேசு நின்னா உன் வியாதியில சுகம் கொடுப்பார். இயேசு நின்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சோத்திரிக்கிறோம். இயேசு நிக்கணும், அவரை நிறுத்திரு. சுவிசேஷத்தில் எனக்கு ஒரு பிடித்த ஒரு வார்த்தை, அந்த கிராம மக்கள் இயேசுவை தங்களுக்குள்ளே நிறுத்தி கொண்டார்கள். அந்த வார்த்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓ பிரதர் சிஸ்டர், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதி நீங்கணுமா? சோத்திரம். உன் குடும்பத்தில் இருக்கிற பிசாசுகள் விரட்டி அடிக்கப்பட வேண்டுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்யணுமா? இயேசுவை நிறுத்திக்கொள். இயேசு உன் வாழ்க்கையில நிற்பாரானால். அதான் 34வது சங்கீதம் 19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், அவைகளில் எல்லாவற்றிலும் அவர் நின்று அவனை விடுவிப்பார். நின்னுட்டா போதும், உனக்கு விடுதலை தான். அல்லேலூயா. ஏசாயா 41:13 14 அருமையான 2 தீமோத்தேயு 4:17 2 நாளாகமம் 14:11 வாசி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும், அவர் துணையாய் நிற்கிறார். அதில் ஆசா கூட சொல்லுகிறார், இந்த ஏராளமான ஜனத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்காக நீர் துணையாய் நிற்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வந்து நம்ம பக்கம் நின்னார்னு வச்சுங்க, எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வந்து நிக்கணும்? இயேசு வந்து நிற்கணும். ஆமென்னு சொல்லுங்க. யார் பக்கம் வந்து இயேசு நிற்பார்னால், நீ முழங்கால நின்று பார், இயேசுவானவர் உனக்காக நிற்பார்.
இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாக தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில இயேசு நின்னா எல்லாம் நடக்கும். காற்றும் கடலும் அடித்து கொண்டிருக்கிறது. இயேசு அந்த படகில நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். ஹல்லேலூயா. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் யாரெல்லாம் இனி நான் சோத்திருக்கிற என்னாலும் ஆன வரைக்கும், என் பலன் இருக்கிற வரைக்கும் நான் ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இன்றைக்கு இந்த செய்திக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு நின்று பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நம்முடைய எம்பிஎஸ் சபையினுடைய ஒரு சோத்திரம், ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை சோத்திரிக்கிறோம். கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்குவார், வெட்கமே இல்லையே இயேசுவை நம்புவே. கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்குவார், வெட்கமே இல்லையே இயேசுவை நம்புவே. கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்குவார், வெட்கமே இல்லையே இயேசுவை நம்புவே. கிருபையால் நீதிமானாக்கினார், கிறிஸ்துவில் வளர்ச்சியை தந்தவர். கிருபையால் நீதிமானாக்கினார், கிறிஸ்துவில் வளர்ச்சியை தந்தவர். காக்கும் நல் விசுவாசம் தந்தார் இயேசு தேவன். கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்வார், துணை என்றும் செய்வார், வெட்கமே இல்லையே இயேசுவை நம்புவே. சொல்லுங்க, கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்வார், வெட்கமே இல்லையே இயேசுவை நம்புவே. ஆண்டவர் உனக்கு துணையா எப்ப நிற்கிறார் தெரியுமா? நீ முழங்காலில் நிற்கிற வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இறுதி வரை இந்த சத்தியத்தை நீங்க மறந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும், பிரேயர்னா அது நில் டவுன் தான், சோத்திரிக்கணும். அதனுடைய விசேஷமே விசேஷம். ரெண்டாவது சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்கால் படியிடும் பொழுது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16வது வசனம், ரொம்ப அருமையான வசனம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, 16ஆம் வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ரெண்டாவது குறிப்பு சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்கால் படியிடும் பொழுது உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிற ஒரு நேரம். உங்க உள்ளான மனுஷனில பலன் வர்ற நேரம் நீங்கள் முழங்கால் படியிடுகிற ஒரு நேரம். இன்றைக்கு நிறைய பேர் சரியா அந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த பழக்கம் இல்லாதனால நிறைய பேர் உள்ளான மனுஷனில பலனற்று போயிருக்கிறாங்க. நிறைய பேருக்குள்ள ஒரு சோர்வு, சின்ன பிரச்சனை கூட தாங்கிக்க முடியல, சின்ன பிரச்சனையில கூட அவங்களால சோத்திரிக்கிறோம் நிலைச்சி கர்த்தருக்காக நிற்க முடியல. காரணம் என்னன்னா, வெளியே பார்த்தா உடம்பு நல்லா தான் இருக்கு, உள்ளான மனுஷனில் அவர்கள் பலவீனர்களா இருக்கிறார்கள். நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, என் குடும்பம் என்ன நிலைக்கு ஆக போகுதுன்னு தெரியல, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல, இந்த பிரச்சனை நான் எப்படி மேற்கொள்ள போறேன்னு தெரியலன்னு அவங்க கலங்குகிறதற்கு காரணம் அவங்க உள்ளான மனுஷன்ல பலன் இல்லை. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரதர் சிஸ்டர், நீங்க சொல்ல முடியுமா, பாஸ்டர் நான் வெளியில எப்படி இருக்கணும், ஆனா என் உள்ளான மனுஷன்ல நான் பலனா இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன் அனுபவத்தோடு சொல்றாரு,
முழங்கால் படியிடுவாயானால் உன் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க ரொம்ப வேற சிந்தனைகளுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க முடியாது. நீங்க உட்காந்துக்கிட்டோ அல்லது பெட்டில் சார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுதோ உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்கள் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் முட்டி போடும்போது கொஞ்சம் பெயின் முட்டியில் இருக்கும். முட்டியிலே நிற்கும் பொழுது அதை நீங்கள் கவனம் செலுத்தணும். சோத்திரிக்கணும். நீங்கள் அதிகமான மற்ற சிந்தனைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது, இடம் கொடுப்பதற்கு அது உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். அந்த நேரம் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ண முடியும். உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட முடியும். உங்கள் உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுது பெரிய பிரளயமே உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் உங்கள் இருதயம் பயப்படாது. ஒரு பாளையமே எழும்பி வந்தாலும் உங்கள் இருதயம் அசையாது. அதான் அந்த உள்ளான மனுஷனிலே பலனா இருப்பது. அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவமே அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர். நீங்கள் அப்போஸ்தலர்ல அருமையான 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க. பவுல் தன்னுடைய பர்சனலை பற்றி சொல்லும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு அவர்களோடு கூட அவன் ஜெபம் பண்ணினான்னு போட்டிருக்கு. அப்ப பவுல் எப்பொழுது ஜெபம் பண்ணாலும் அவர் முழங்கால்ல ஜெபம் பண்றார். அவர் அப்படி ஜெபம் பண்ணதுனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13 அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குது, பலன் இருக்கின்றார். பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம், எத்தனை அடி, எத்தனை உத, எத்தனை நிர்வாணம், எத்தனை குளிர், எத்தனை சவுக்கடிகள், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தைகள் பவுலுடைய வாழ்க்கையில் வந்தது. ஒரு முள் அவரை குத்தி கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாம் செய்ய பலன். நான் சமீபத்தில் கூட பைபிள் ஸ்டடியில் கூட பிரசங்கம் பண்ணேன். பவுலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பவுல் ரொம்ப சரீரத்தில் பலமுள்ளவன் கிடையாது. அவன் தன்னுடைய பிறவியை குறித்து பவுல் எழுதும்போது அகால பிறவியாகிய எனக்கும் அவர் தரிசனமானார்ன்றாங்க. அது என்ன அகால பிறவி? அகால மரணம்னு நம்ம கேள்விப்படுகிறோம். அகால மரணம் என்பது எதை காட்டுகிறோம்? சாக வேண்டிய வயதே அல்ல, இவனாக சாவை தேடிக்கொண்டான். சின்ன வயசுலேயே என்ன செஞ்சிட்டான், செத்துட்டான். தன்னை மாய்த்து கொண்டு அவனே செத்துட்டான்னா அந்த சாவை என்ன சாவுன்னு சொல்றாங்க? அகால மரணம். அப்படின்னா காலத்துக்கு முன்பாகவே மரித்து விடுவதை அகால மரணம்ன்றாங்க. அப்போ அகால பிறவி என்றால் என்ன? எல்லாரும் 10 மாசமான பிறப்பாங்க. பவுலை குறித்து சரித்திரம் சொல்லுது, அவன் தாயின் வயிற்றிலிருந்து 7 மாதங்களிலேயே வெளியே வந்தவனா. சோத்திருக்கிறோம். கொர மாசத்தில் பிறந்தவன். இயற்கையில் அவன் ரொம்ப பலவீனமானவன். அவன் கால்கள் வளைந்தவனாகவும் அவன் சரீரம் குள்ளமான சரீரமாகவும் அவன் சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் இருந்ததாகவும் இதுக்கிடையில இயேசுவுக்காக அவன் அடிபட்டதுனால இன்னும் அவன் சரீரம் பாதிக்கப்பட்டதாகவும் அவன் கண்களிலிருந்து நீர்கள் வடிந்து கொண்டே இருந்தது என்றும் அவன் கால்கள் எல்லாம் வளைந்த கால்களாக இருந்ததாகவும் சரித்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் பைபிள் இருக்கு. ஆனால் பவுலுடைய நிருபங்களை வாசி பார்த்தா என்னமோ பராக்கிரமசாலி எழுதின மாதிரி எழுதி வச்சிருக்கிறார். ஆளை பார்த்தா பவுலை கற்பனை பண்ணி பார்த்தா பெரிய உருவமா கற்பனைக்கு தெரியுது, அவ்வளவு பலவீனம். ஆனால் பவுல் சொல்றாரு, புறம்பான மனுஷனில் நான் அழிந்து போனாலும் என் உள்ளான மனுஷனில் நாங்கள் பலனா இருக்கிறோம்னு சொல்றார். ஹல்லேலூயா. வெளியே பார்த்தா நாஞ்சா நோஞ்சா மாதிரி இருக்கிறாரு பவுல், ஆனா உள்ள பலனா இருக்கிறாரு. பவுலை கேட்டு பாருங்க, அவங்க உள்ளத்துல எப்படியா இவ்வளவு பலன்னா, நான் எப்போதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி நான் முழங்கால நிக்கிறேனோ அந்த நேரம் கர்த்தர் என்ன பலப்படுத்துறாருன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை பாருங்க. 41ஆம் வசனமும் 43வது வசனத்தையும் பாருங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டார். சர்வலோகத்தின் பாரம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. சர்வலோகத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். அவருடைய வியர்வையிலிருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது. அவருடைய ஆத்துமா துக்கம் கொண்டிருந்தது. அதிக வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரம் பரத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். ஜெபிக்கிற நேரம் பலப்படுத்தப்படுகிற நேரம்.
நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது எந்த சத்துருவையும் எதிர்கொள்ளுகிறதற்கு ஒரு உள்ளான ஒரு பலனை ஆண்டவர் தருகிறார். ஒரு பலனை ஆண்டவர் தரார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடையும். ஆண்டவரே நான் சின்ன சின்ன விஷயத்துல கூட சோர்ந்து போயிடுறேன் ஐயா. உள்ளத்துல பலன் வேணும் சார். 1000 பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. ஏசாயா 41:1 சொல்லுகிறது, உன் பலனை புதிதாக்கு. renew your strength. பழைய பலன் அல்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி புதிய பலனை கேட்டு வாங்க. அப்பொழுதுதான் நீ தேவனோடு பேச முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள், அவர்களுக்கு இளைப்பும் இல்லை களைப்பும் இல்லை, சோர்ந்து போக மாட்டார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பலன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சொல்லுங்க, உள்ளார்ந்த சத்தமா, புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். கைகளை தட்டி, இந்த லேசான உபத்திரவம் ஆமென் அதி நீங்கிவிடும். இந்த லேசான உள்ளான மனிதன், ஆமென், உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இதே. உள்ளார்ந்த மனிதன் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போ. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. மெத்தையில் இருக்கிற பிள்ளைகள் கையை தட்டி பாடுங்க. ஆன்லைன்ல ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா. ஓ, இப்போ தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இப்போ தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் கோரி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை வல்லமை தாரும் தேவா. இப்பொழுதே இப்போ தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இப்போ தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாக்கப்படும். நீங்க வெளியில எப்படி இருக்கிறீங்க அது அடுத்த பட்சம். அங்க உங்க உள்ளத்துல ஒரு பலன். சில ஆட்கள் ஒரு சின்ன காரியத்துக்கு அப்படியே பயந்துருவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, எது வந்தாலும் ஒருத்தவங்க தைரியமா அதை எதிர்கொள்றாங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணி அந்த முழங்காலில் நின்று தங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி வச்சிருப்பாங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். வெளியே பார்த்தா ஒல்லி குச்சி நோஞ்சா மாதிரி இருப்பாங்க. ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ, அடோ அப்பா அவங்க என்ன பலனா இருப்பாங்க தெரியுமா. ஆனால் சிலர்லாம் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். நல்லா பார்த்தா வாட்டஞ்சாட்டமாக இருக்கும். சின்ன பிரச்சனைக்கு வேறற்ற மரம் போல சாய்வாங்க. சிலர்லாம் வெளியே பார்த்தா சக்கரவர்த்தி, உள்ளே பார்த்தா மெழுகுவத்தின்ற கதையாக இருக்கும். தோத்திரம். வெளியே பார்த்தா ஒன்று, உள்ளே பார்த்தா நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளியே பார்த்தா மீனுக்கு, உள்ளே பார்த்தா டொலுக்குன்ற மாதிரி இருக்கும். வெளியே பார்த்தா மரம் நல்லா இருக்கும், உள்ளே பார்த்தா போரை அப்படியே போலாக இருக்கும். சில விசுவாசிகள் அப்படித்தான் போலாக இருக்குது, உள்ள பலனே இல்லை. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவிலே தைரியம் தந்து
அவர் என்னை பலப்படுத்தினார். ஆவிக்குரிய உண்மையான ஸ்ட்ரென்த் வெளியே இல்ல, நமக்கு உள்ள. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது, இது பலவீனமானதுதான். ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம், என் உள்ளத்தை கர்த்தர் பலப்படுத்துகிற நேரம், என் உள்ளான மனுஷன் பலப்படுத்துகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் தேவை, ஒவ்வொருவருக்குள்ள அந்த பலன் இருக்கணும். அவங்க தான் ஆண்டவருக்கா பயன்பட முடியும், அவங்க தான் ஆண்டவருக்கா பெரிய காரியங்களை செய்ய முடியும். மூணாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்காலில் நிற்கும் பொழுது 2 நாளாகமம் 6:13, 2 நாளாகமம் 7:1 நீங்க பாருங்க. அதுல வசனம் இப்படி சொல்லுது, சாலமோன் முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து ஜெபம் பண்ணினான். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அந்த முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்றாராம், வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நீ முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிப்பார், உன்னை பார்த்தாலே ஆண்டவர் பிடிச்சிரும். அவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்குவார். பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் அக்கினி வந்து இறங்குச்சோ அங்கெல்லாம் ஆண்டவர் மறு உத்தரவு அருளுகிறார்னு அர்த்தம். ஏன்னா பைபிளில் வசனம் இருக்குது, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அக்கினி ஆண்டவர் அங்கிருந்து இறக்குறார்னா உன் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கிட்டார்னு அர்த்தம், அதை அங்கீகரிச்சிட்டார்னு அர்த்தம். அதுக்காக என்ன அனுப்புவார் ஆண்டவர்? அக்கினி அனுப்புவார். சில நேரம் உனக்கு ஒரு ஜெயம் கொடுப்பதற்கு ஆண்டவர் அக்கினியை அவர் இறக்குவார். ஹல்லேலூயா. உன்னை ஆவியிலே அனலாக்குவதற்கு அவர் அக்கினி இறக்குவார். இந்த நாளில் நீங்க கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய உன்னதத்திலிருந்து அக்கினி எங்களுக்குள்ள இறங்கி வர வேண்டும், என் குடும்பத்துக்குள்ளே உம்முடைய அக்கினி இறங்கி வர வேண்டும், என் பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய அக்கினி இறங்கி வர வேண்டும். உங்களால் முடியாத காரியம் தேவன் அனுப்பி தருகிற அக்கினி செய்து முடிக்கும். ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு சொன்னா அது வரைக்கும் அந்த உடம்புல இந்த சூடு அவனை விட்டு போய் உடம்பே ஜில்லுன்னு ஆயிடும். உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அவன் மரித்து விட்டான், அவனுக்குள்ள இருந்த ஜீவன் அவனை விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். இயேசுவாகிய ஜீவன் நமக்குள்ள இல்லைன்னா நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில குளிர்ந்து போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த அக்கினி சரியா இறங்காததுனால நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிருக்காங்க. ஜெபிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உடம்பு நல்லா இருந்தோம், சோத்திருக்கிறோம், எழுந்து முழங்கால் படியிட உங்களுக்கு என்ன இல்லை? இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரணம் குளிர்ந்து போயிருக்காங்க. ரிபா ஷிகா தூனா மாதா ராபா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை குளிர்ந்து போயிட நீ விடாத, ஆவியில எப்பொழுது அனலாயிரு. முழங்கால் படியிட்டு ஆண்டவர்ட்ட அக்கினியை கேளு. அந்த அக்கினியை அவர் அனுப்புகிறதற்கு இப்பொழுதும் அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் உன்னதத்திலிருந்து உனக்காக ஒரு அக்கினியை கொண்டு வருகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசி பாருங்க. அந்த 120 பேர் மேல் மாடியில எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம் அவர் உன்னதத்திலிருந்து அக்கினியை கொண்டு வராரு. அன்றைக்கு எலியா தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து அவன் முழங்காலில் இருந்து ஜெபித்த பொழுது 1 ராஜாக்கள் 18:38 வசனம் 39வது வசனத்தை பாருங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அதை கண்ட சோத்திரிக்கிறோம் பாகாலின் ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி இறங்கி வர வேண்டும், அக்கினி இறங்கி வர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
உன்னை குளிர்ந்து போக பண்ண. சில ஆட்கள் பாருங்க, நம்ம சொல்லுவோம், என்னடா குளிர் பிடிச்ச மாதிரி உட்காந்துன்னு இருக்கிற, என்ன குளிர் பிடிச்ச மாதிரி உட்காந்து இருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் எழும்ப மாட்டான், பல்ல வளர்க்க மாட்டான், துணிகளை உடுத்தி கொள்ள மாட்டான், அப்படியே கையை வச்சு குளிர் பிடிச்சி எதுவுமே செய்ய மாட்டான். சில நேரம் பாருங்க, இந்த குளிர் நாட்கள்லாம் பாருங்க, நமக்குள்ள ரொம்ப உற்சாகம் இருக்காது, அப்படியே உட்காந்து சூடாக ஏதாவது போட்டு குடிச்சிக்கினே இருக்கணும் தான் தோணுமே ஒழிய ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வேலை செய்ய தோணாது. குளிர் பிடிச்சா தோத்துருக்கணும். நிறைய விசுவாசியாக குளிர் பிடிச்ச விசுவாசியாக இருக்குது. கொஞ்சம் கூட ஆவிக்குரிய காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஜாம வேத வாசிப்பா எல்லாம் குளிர் பிடிச்சி போய் கிடக்கிறோம், தோத்துறோம். தேவனுடைய பிள்ளையே, குளிர் பிடிக்க விடாத, கொஞ்சம் கதகதப்பா இரு, கொஞ்சம் அனலா இரு. ஜெபிச்சு ஜெபிச்சு உன் குடும்பத்தை அனலா வை, உன் பிள்ளைகள் அனலா இருக்க நீ உதவி செய்யி. குடும்பமா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் அப்போது அக்கினியை இறக்குவார். அல்லேலூயா. அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும். சொல்லுங்க, அக்கினி இறக்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும். தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். எல்லாரும் அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். அற்புதம் தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். அக்கினி இல்லைன்னு வச்சுங்களேன், உன் வீட்டுக்குள்ளேயே பாம்பு ஒளிஞ்சிருக்கும். பிசாசின் கிரியைகள் உன் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கும். நீயும் சர்ச்சுக்கு வருவ, நீயும் பைபிள் வாசிச்சுட்டு இருப்ப, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்ப, ஆனா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். தோத்திரம். சமீபத்தில் ஒரு பிசாசை ஓட்டி ஜபிக்கிறோம். அந்த பிசாசு சர்ச்சுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு தான் வந்துருக்குறாங்க. சொல்றாங்க, 4 வருஷமா எனக்குள்ள இது இருக்குது. அப்ப 4 வருஷமா அந்த ஆவி உள்ள இருக்கு. ஆனா அந்த அந்த சோத்திரிக்கிற சகோதரிக்காக கொஞ்சம் அக்கினியா ஜபிக்கும் பொழுது, கொஞ்சம் அக்கினி அந்த அந்த மகளுக்குள்ள இறங்கும் பொழுது, அதுக்கு மேல என்னால ஒளிஞ்சிருக்க முடியலன்னு அந்த ஆவி சொல்லுது. சில நேரம் அந்த வீட்டு வாய்க்காலுக்குள்ள இந்த பெருசலிலாம் உள்ள ஓடி ஒளிஞ்சிக்கும். தண்ணி வராது, அது அப்படியே உள்ள சென்டரா இருக்கும். அப்போ ஒரே சுட தண்ணியை கொதிக்க கொதிக்க எடுத்து ஊற்றி விடுவாங்க பாருங்க, ஆனால் உரைச்சி வெளியே வரும். தத்திரம். அல்லேலூயா. தும்மா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னா அந்த இந்த பாம்பு எங்கே இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கதகதப்பை விரும்பும். அது சர்ப்பமோ சரி, ஒரு பூரானோ சரி, விஷ ஜந்துக்கள்லாம் எதை விரும்புங்க? கொஞ்சம் கதகதப்பு இருக்கணும். இந்த செங்கலுக்குள்ள, இந்த கல்லுகளுக்கு உள்ளலாம் இருக்கும். ஏன் அது அங்கே இருக்குன்னா கொஞ்சம் அதுக்கு கதகதப்பு தேவை. சோத்திரம். உள்ள நல்ல சேஃபா. சில விசுவாசிங்கள்லாம் கதகதப்பு கொஞ்சம் அப்படியே, அது சாத்தானுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக உள்ள வச்சிருப்பாங்க. தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? ஓவர் அக்கினி அதில் இறங்கணும். அப்போ நல்லா பாடணும். நீங்கள் இப்போ நல்லா ஜெபம் பண்ணணும். சும்மா ஜெபிக்கிறத விட நல்லா முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அக்கினி இறங்கும் பாருங்க. அப்போ சர்ப்பங்கள் வெளியே வந்துடும். நல்லா ஜெபிக்கும் போது பாம்பு ஒளிஞ்சிருக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுல் வந்து அந்த விரவுகளுக்கு இடையில அவன் சில விரவுகளை போட்டு அந்த நெருப்பை இன்னும் அதிகப்படுத்தினானாம். அப்போ சர்ப்பம் அனல் உரைத்து, அப்போ அதுக்கு முன்னாடி அந்த விரவு கட்டைக்குள்ள தான் இருக்குது, ஆனால் அதுக்கு என்ன செய்யல? உரைக்கல. அப்போ அவனுக்கு உரைக்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும்.
அவனுக்கு உரைக்கிற மாதிரி பாட்டு பாடணும். சும்மா காட்டியும் என்னமோ தெரியல, எனக்கு யாரும் என்னமோ வச்சுட்டாங்களான்னு தெரியல. என்ன வச்சுட்டாங்க? நீ தான் வச்சுட்ட. எனக்கு யாராவது வச்சுட்டாங்களா? சரி, எனக்கு யாரோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்களா, மாந்திரிகம் பண்ணிட்டாங்களா, நான் அவர்கிட்ட போகிறேன். நீ எவர்கிட்ட தலை கொடுத்தாலும் வாழ்க்கை மாற போகிறதில்ல. இதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷல் அனாயிண்டிங் ஆமே அந்த பாஸ்டர். அங்கே போனால் அந்த சகோதரர் ஜாப் பண்ணால் எல்லாம் வந்துடுமாக்கம் அப்படின்னு எங்கெங்கேயோ இதுக்காக லைன் கட்டி கியூ கட்டி நிற்கிறாங்க. தோத்துறோம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் போலி. இதெல்லாம் ஒரு மாற்றமும் யாருடைய வாழ்க்கையில் நடக்காது. சத்தியத்தை தெரிஞ்ச நீ இந்த மாதிரி ஓடுறிய, அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை உனக்கு? அப்போ எம்மா சோம்பேறி பாரு. இதுனா என்ன வாழ, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா சாப்பாடை சோத்திருக்கிறோம் பிசைஞ்சு பிசைஞ்சு ஊட்டிக்கினே இருக்கணும். அதை உட்காந்துக்கினே தின்னுட்டு வீங்கி சீக்கிரம் செத்துரும். இதுவா உழைக்காது, இது கதறாது, இது ஜெபிக்காது, ஆண்டவுடைய அக்கினியை இறக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணாது. இது படுத்துக்கினே இருக்குது, உருட்டி உருட்டி ஊட்டிக்கினே இருக்கணும். முடிஞ்சு போய் பரலோகம் போயிட்டார் அந்த அம்மா. என்னது ஜெபம் பண்ணி நடத்திடணும். இது கண்ணீர் வடிக்காது, வேர்க்க வேர்க்க ஜெபம் பண்ணாது, முழங்கால் படி ஒரு பிரயத்தனமும் பண்ணாது. நைஸாக போய் உக்காண்டா பாஸ்டர் விளக்க ஜெபம் பண்ணணும். அது வேற சொல்லும், பாஸ்டர் உபவாசம் பண்ணி எனக்கு யாராவது உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்னு ஆண்டு யாராவது சொன்னீங்களோ? கதை கந்தலை. நான் உபவாசம் பண்ணுறேன் பண்ணல, அது எனக்கும் ஆண்டவருக்குள்ள விஷயம். எனக்கு நீங்கள் சொல்லிலாம் நான் உபவாசம் இருக்கணும் அவசியம் கிடையாது. எம்மா கொழுப்பு இருக்கும். நீ பாஸ்டர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுன்னு நீ சொல்கிறிய, எம்மா திமிர் இருக்கும் உனக்கு. இது ஆன்லைன்லையும் கேட்கட்டும் எல்லாரும். இதில் விசுவாசி பேசுகிற பேச்சா இது? எம்மா சுயநலவாதியாக இருக்கிறப்பார். எங்களுக்கு தெரியும். எங்களுக்கே பாரம் வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இதுக்கு நீ ஜெபம் பண்ண உபவாசம் போட்டு எங்கேயாவது நைஸாக போய் முட்டி போட்டலாமா? சகோதரர் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உன்னை ஆராட்டு வரான்னு பண்ணினே இருக்காத. அக்கினியை கொண்டு வருகிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிக்கிற ஒரு அக்கினியை கர்த்தர் உங்களை இருதயங்களை ஊற்றுவார். அல்லேலூயா. வீடுகளுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்குள்ளேயோ எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதோ அந்த சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. உன் ஜபத்தில் 1000 பேர் ஜெபிக்கிறாங்கன்னா அதெல்லாம் 2வது பட்சம் தான் சார். அதை கர்த்தர் 2வது கணக்கில் எடுப்பாரு. நீ முட்டி போட்டியா, நீ ஜெபம் பண்ணியா தான் கர்த்தர் பார்ப்பார். இதை கர்த்தர் பலமுறை எனக்கு பேசியிருக்கனால நான் சொல்றேன். ஒரு சிஸ்டருக்கு அப்படிதான் நான் பலமுறை ஜெபம் பண்ணி ஒரு காரியமும் நடக்கல. அப்போ அந்த சகோதரியை குறித்து ஆண்டவர்கிட்ட தெளிவாக பேசுறாரு. நீ ஜெபம் பண்றானா இந்த குறிப்புக்காக அவங்க ஜெபம் பண்றதே இல்லைன்னாரு. அதனால அந்த காரியம் மாறவே இல்லைன்றார். அந்த சகோதரிகிட்ட நான் சொன்ன, அந்த சகோதரி வெட்கப்பட்டு தலையை தாழ்த்தினாங்க. சோத்திரிக்கிறோம். அப்போ இங்கே எங்கள்கிட்ட ஜப குறிப்பை சொல்லிட்டு இங்கே அப்படியே தூத்துறோம், ஓடிடுறது எங்கேயாவது. எப்படி மாறும்? மாறாது. சோத்திரிக்கிறோம். நம் கை தான் நமக்கு உதவின்னு யாரோ நம்ம ஜபம் தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. எங்க ஜபம்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணும், ஆனா உங்க ஜபம் தான் உங்களை காக்கும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உனக்கு எல்லாம் சத்தியம் தெரியும். நீ ஜெபம் பண்ண, அக்கினி இறக்குவார். எல்லாம் சொல்லுங்க, நான் முழங்கால் படியிடுகிற நேரம், கர்த்தர் எனக்காக எழுந்து நிற்கிற நேரம், நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம், என் உள்ளான மனுஷன் பலப்படுகிற நேரம், நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம், கர்த்தர் எனக்காக அக்கினியை இறக்கி வருகிற நேரம். முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க. சோத்திரிக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் மேக்சிமம் முழங்கால் படி. எனக்கு ரொம்ப பாஸ்டர் நீங்கள் சொல்கிற சத்தியம் எனக்கு புரியுது பாஸ்டர், ஆனால் என் காலில் பலவீனமாக இருக்கு. நான் உங்களுடைய உண்மையை அவர் பார்க்குறாரு. சோத்திரம். ஆண்டவர் சோத்திரம் சர்வதிகாரி கிடையாது. சோதரர் உங்களை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஆனால் முழங்கால் படியிட முடியுமான்னு தெரியும். ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிடும். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே இதோ எங்களை தாழ்த்து வரும். இந்த நேரம் ஆண்டவர் உங்களை தொடுகிற ஒரு நேரம். சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் அக்கினியை இறக்கிற ஒரு நேரம், அக்கினி இறங்கி வர்ற ஒரு நேரம். கர்த்தர் உன் குடும்பத்துக்காக அக்கினியை இறக்கிற நேரம், உன் பிள்ளைகளுக்காக அக்கினியை இறக்கிற ஒரு நேரம். இறங்குகிறது தேவனுடைய அக்கினி, இறங்குகிறது தேவனுடைய அக்கினி, இறங்குகிறது தேவனுடைய அக்கினி. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. உன் குடும்பத்திற்கு விரோதமாக சோத்திரம் மறைந்து செயல்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் அடலுரைத்து வெளியேறுகிற ஒரு நேரம் இந்த நேரம். ரிபா தாரா பாதா ராபா தாரா பாதா ராபா
ஆன்லைன்ல இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ முழங்கால் படியிட்டு, தேவனே எனக்கு உங்களுடைய அக்கினி தேவை, எனக்கு உங்களுடைய அக்கினி தேவை, ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஊழியம் செய்ய, உமக்காக முன்னேற, சாத்தானை எதிர்த்து நிற்க. கைதட்டி கேளு 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 கேளு. அக்கினி இறங்கி வர்ற நேரம். ரிபா சிகாதா ரபா தூரபா நிமந்தனமா தூரபா. உன் உள்ளான மனுஷன் பலப்படுகிற நேரம். உன் உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துகிற ஒரு நேரம். கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே என் குடும்பம் அப்படி மாறட்டும், நான் அப்படி மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். name of Jesus. ரிமா தாரபா தாரபா தீனலபா சிகாதானா மதுரபா லதரபா ரியாதரா குனந்தனமா லியந்தரா குரபா தாரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரம் ஆவியிலே ஏவுதலாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்காக நின்று கொண்டிருக்கிற நேரம். இப்பொழுது கர்த்தர் நிற்கிறதை என் தரிசனங்களிலே நான் பார்க்கிறேன். எனக்கு முன்பாக வானத்தையும் பூமியோ உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். ரிபா லாதா ரபா ரமா ரியா சிகாதாரா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நீ எடு. ஹalleluya. நான் எவ்வளவு நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னால் ஆன வரைக்கும் முழங்காலிலே நின்று ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ரியாலாதா ரபா சிகாதா ரபாதா நாமா. முழங்காலிலே நின்று ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. 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 கர்த்தர் கிரியை நடப்பிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கிரியை நடத்திக் கொண்டே இருக்கிறார். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் உன் வீட்டிலே ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய எல்லைகளிலே கர்த்தர் தம்முடைய அக்கினியை இறக்குகிறார். விசுவாசிக்கிற பிள்ளையே, நீ கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இப்பொழுதே உன் எல்லைகளில், உன் வீடுகளில், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் அக்கினியை இறக்கி கொண்டிருக்கிற நேரம். ரமதானமா தூரபா கதாரா சிகதானமா தூரபா லதாரா பாதாரா பாபா. நீ முழங்கால் படியிடுகிற நேரம் எல்லாம் கர்த்தர் உனக்காக எழும்பி நிற்கிறார். உன் உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இன்னைக்கு இது ஒரு பிசாசினுடைய தந்திரம். நிறைய பேர் அவன் முழங்காலில் நிற்க விடுறதே இல்லை. அந்த முழங்காலை தடுத்து வச்சிருக்கான். நீ முழங்கால நின்று ஜெபம் பண்ணு. நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் என்று தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நான் முழங்கால் நின்று ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிலேயும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை, ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்றார். Jesus, glory to the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். தானியேல் போ
தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே அப்பா, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்.